ஆ! நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை. நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும். தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு. உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ். ஒரு சில கோவில்கள் நமக்கு நிம்மதியை தரும். ஒரு சில விரதங்கள் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். ஒரு சில பூஜைகள் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் ஒரு சில கோவில்கள் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையையே உணர வைக்கும். ஒரு சில கோவிலில் இருக்கும் மூலவர் நம்மை கடந்த ஜென்மத்தில் இருந்து பின்தொடர்வதால் அந்த கடவுள் நமக்கு உறவினர் போல நினைக்க தோன்றும். அந்த வகையில் சென்னையை அடுத்த சோழவரத்தில் அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் சிறப்புகள் மற்றும் வரலாறு மிகவும் ஆச்சரியமானது. இந்த கோவில் அமைந்திருக்கும் இடத்தின் பெயர் ஞாயிறு. ஞாயிறு என்றால் அது சூரியனை குறிக்கும். இந்த கோவிலில் சிவனை பிரார்த்தனை செய்யும் கோலத்தில் சூரிய நாராயணன் இருப்பார். சிவனும் சூரியனும் ஒரே சன்னத்தில் இருக்கும் ஆச்சரியமான கோவில் இது மட்டுமே. இந்த கோவிலின் மூலவர் புஷ்பரதேஸ்வரர். குலத்தில் இருக்கும் தாமரையை பறிப்பது, சுவாமிக்கு வைப்பது வாடிக்கையாக நிகழும் நிகழ்வுதான். அத்தகைய நிகழ்வின் போது தாமரையில் இருந்து ஒரு சிவலிங்கம் தோன்றியது. அதை அப்பகுதி மக்கள் வழிபடத் தொடங்கினர். புஷ்பத்தில் இருந்தே தோன்றியதால் இக்கோவிலின் மூலவருக்கு புஷ்பரதேஸ்வரர் என்ற பெயர் உருவானது. சூரிய நாராயணன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொள்ள சிவபெருமானை வழிபட்டார் என்ற ஸ்தல வரலாறும் உள்ளது. மகா சிவராத்திரி தினத்தில் சூரிய வெளிச்சம் இந்த கோவிலின் மூலவர் சன்னத்தில் இருக்கும் லிங்கத்தின் மீது படும். இந்த விசேஷ தினத்தில் பல ஊர்களில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சிவன் கோவிலில் குவிவார்கள். இந்த காட்சியை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டும் என்பதே இந்த கோவிலை நன்கு தெரிந்தவர்கள் சொல்லும் விஷயமாக இருக்கிறது. இந்த தருணத்தை சூரியனே நேரடியாக வந்து லிங்கத்தை வணங்கிவிட்டு செல்வதாக ஐதீகம் இன்று வரை இருக்கிறது. ஒரே நேரத்தில் சூரிய நாராயணனும் சிவபெருமானும் ஒருங்கிணைந்து காட்சியளிக்கும் நிகழ்வு என்பது சிறப்பு வாய்ந்தது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பிறகு கௌளி சிலை இந்த கோவிலில் தான் இருக்கிறது. கௌளி தோஷம் இருப்பவர்கள் நிச்சயம் வந்து செல்ல வேண்டிய ஆன்மீக தளமாகவும் இது விளங்குகிறது. அதே போல கோவிலுக்குள்ளேயே நாகலிங்க பூமரம், திருவூடு மரம் இந்த ஸ்தலத்தின் விருட்சங்களாக இருக்கிறது. தங்களது ஜாதகத்தில் சூரிய தோஷம் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வருவது நன்மை சேர்க்கும். குறிப்பாக கோதுமை வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு உடலில் இருக்கும் பிணி நீங்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, கண் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த தீப வழிபாடு என்பது தீர்வை தரும். தமிழகத்தில் இருக்கும் அக்னி தளத்தில் மிகவும் முக்கியமானதும் இந்த கோவில்தான். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அக்னி தளங்கள் இருந்தாலும் சென்னைக்கு அருகே இருக்கும் அக்னி தளம் இது மட்டும்தான். தங்களது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து விடுபடவும் முக்கியமான மன தெளிவு பிறக்கவும் இந்த கோவிலுக்கு வருவது நல்லது. வாருங்கள், நீங்களும் புஷ்பரதேஸ்வரரின் அருளை பெறுங்கள். ஹலோ, லொகேஷன் வந்துட்டேன் சார். கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா. சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸில் நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு மொழி நாங்கள் வந்துடுவோம். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸியோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்.